என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவினை நீ முழுமையாக கேள். ஏனென்றால் உன்னுடைய எதிரி இனிமேல் செய்யக்கூடிய விஷயம் நீ அத்தனையும் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில் எப்போதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய எதிரி நம்மை எப்போதும் தாக்குவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அவரின் அடுத்த இலக்கை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இவர் மீது என்று தெரிய வரும்போது, என் பிள்ளை, நிச்சயமாக இதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அவர்களுடைய இலக்கு இப்போது யார் மீது திரும்பி இருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக குலை நடுங்கிதான் போவாய். இந்த வாழ்க்கையே நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும், இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நாம் யாருக்காக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இப்போது மிக பெரியது ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கின்றது. என் குழந்தையே, இந்த அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்ல வரும்போது அதை என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் அப்பன் கருப்பன் நான் தான் அதை என்னவென்று தெரிந்து கொள்கின்றேன். இத்தனை வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்காக தெரிந்து கொண்டு அத்தனையும் உன் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. அப்படி இருக்கும் போது உன் அப்பன் என் வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்று விட முடியுமா? என் குழந்தையே, உன் வாழ்க்கை ஒவ்வொரு விதமான எதிரிகளையும் ஒவ்வொரு விதமான துரோகிகளையும் உனக்கு ஏற்கனவே காண்பித்து கொடுத்து விட்டது. எல்லா விதமான மனிதர்களையும் கடந்து நீயும் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று ஓரளவிற்கு கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? இருந்தாலுமே நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மோடு முடிந்துவிட வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு ஒருபோதும் இது கலக்கங்களை கொடுக்காத இருக்கக்கூடாதல்லவா? அப்படி நம்முடைய குடும்பத்தையே நோக்கி வருகின்ற துன்பங்கள், நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற காயங்கள் என்று இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் உனக்கு மனது மிகுந்த வேதனைப்பட்டு விடுகின்றது. நாம் எப்படியாவது இந்த சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு விடுகிறார்களே என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? நிச்சயமாக என் பிள்ளை, உன்னுடைய வருத்தங்களுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ வேதனைகளையும் கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்று உணர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு முழுமையான மனநிறைவை நான் கொடுத்து விட வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து எப்படியாவது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தையும் உனக்கு கொடுக்க நான் வந்து விட்டேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என்ன நடந்தது, எது நடந்தது என்றெல்லாம் இனி யோசித்து கொண்டிருக்காமல் நம்மை தேடி இந்த மனிதர்கள் வேண்டாத இன்னல்களையும் வேண்டாத வேதனைகளையும் சோதனைகளையும் நமக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். எந்த இடத்திலும் பாவம் புண்ணியம் பார்ப்பதற்கெல்லாம் இவர்களுக்கு நேரமில்லை. உனக்கும் உன் மீது குறி வைக்கிறார்கள். உன்னை அழிக்க முடியவில்லையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொருவர், அதாவது
யார் ஒருவர் சற்று நலிவடைந்து இருக்கின்றாரோ, யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டால் பயந்து ஓடுவார்களோ அவர்களின் மீது தன்னுடைய குறியை இவர்கள் திருப்பி விடுகிறார்கள். இப்படிதான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உனக்கு இந்த விஷயங்கள் எப்போதும் இது நாள் வரையிலும் சரியான புரிதலை கொடுக்கவில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி விடவில்லை. என்ன நடந்தாலுமே அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை இது மறந்து விடாதே. இந்த அப்பங்கருப்ப நான் ஆசைப்படுகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை எப்படியாவது நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வாழ்ந்து நிற்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு சில விதமான பாடங்களை காண்பித்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. அதாவது இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். இந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எதையாவது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான வெற்றியையும் ஒன்று சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணும் போதுதான் சர்வ நிச்சயமாக அன்பினை இந்த அப்பன் கருப்பன் உனக்கு அள்ளி கொடுக்கின்றேன். என் குழந்தையே, எப்போதுமே உனக்கு காவலாக இந்த அப்பன் கருப்பன் நான் நிற்கும் போது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையுமே நான் என்னவென்று உனக்கு சரி செய்து கொடுக்க விரும்புகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, எதுவெல்லாம் நம்மை என்னவாக மாற்றி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எண்ணற்ற விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளும் போது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நடப்பதையெல்லாம் நல்ல விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளுக்காகவும் நீ ஏற்றுக்கொண்டு வாழி பழகி கொள்ள வேண்டும். ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த எதிரிகளை எண்ணங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த எதிரிகளினுடைய மனதில் இருக்கின்ற பலவிதமான சிந்தனைகளும் உன்னை இது நாள் வரையிலும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்காமல் மேலும் மேலும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. என்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருமா, என்றுதான் இந்த துன்பங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி என் குழந்தை நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை மேலும் மேலும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். பலவிதமான இன்னல்களுக்கு மடுவில் இந்த அப்பன் கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன். உன்னை தாக்க நினைத்து உன்னை அழிக்க நினைத்து முடியாமல் போக இப்போது அவர்களின் பார்வை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மீது திரும்பி இருக்கின்றது. இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி யாரின் மீது இவர்களின் பார்வை திரும்பி இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இப்போது வேண்டுமென்றே பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திட்ட இந்த எதிரிகள் இப்போது உன் குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையின் மீது குறி வைத்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய மனதில் களைத்து வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் பிரச்சனையும் உருவாக்கி அவர்களின் சிந்தனைகளை எல்லாம் திசை திருப்பி உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றியும் அவர்களின் மனதில் தேவையில்லாத விஷயத்தை கலந்துவிட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயங்களை அறியாத இந்த சிறு குழந்தை இதையெல்லாம் நம்பிக்கொண்டு உன் மீது வர
வருத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இப்போது ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதனை சற்றென்று யாரும் நம்பிவிடுகின்ற நேரம்தான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளும் முன்பே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இந்த வாழ்க்கை நம்மை பாடாய் படுத்தி எடுத்திருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு துன்பங்களும் என்னவென்று அதை நீ தடுத்து இந்த வாழ்க்கை இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் போது இப்படி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதினை ஏதாவது ஒரு வகையில் நீ துன்பப்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவரிடத்தில் நாம் எப்போதும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவாகவே கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரியும். அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தது என்ன தெரியுமா என் குழந்தையே? இது போன்ற பல விஷயங்கள், இது போன்ற பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் அரங்கேறும் போது என் குழந்தையே, இதுக்கெல்லாம் உன்னை நீ சரியான மனநிலையோடு தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று, எதுவாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ உன்னுடைய மனநிலையில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். உன்னை உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சரி, நமக்கு என்ன நடக்கும், எது நடக்கும், மனிதர்கள் என்ன எண்ணத்தோடு நம்மளோடு பழகுகிறார்கள் என்பதை எல்லாம் பற்றி சரியான புரிதலை கொடுத்திருக்க வேண்டும். அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் நம்பிவிட முடியுமா? அடுத்தவர்கள் எந்த விஷயத்தை சொல்லியும் இந்த வாழ்க்கையை அழித்துவிட முடியுமா? அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த வாழ்க்கை நாம் வைத்திருக்கலாமா என்பதையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கும் இந்த விஷயம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மேலும் மேலும் பல உண்மைகளை நீ வெளிக்காட்டி விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை சரியானபடி நல்வழிக்கு அழைத்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒன்று சேர கொடுக்க வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் சொல்வது உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை நீ எப்போதும் புரிந்து கொண்டாலே போதும். தங்க பிள்ளையே, அப்ப நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த கருப்பனின் ஆவேசம் உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எதற்காக இந்த கருப்பன் இத்தனை நேரம் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆபத்தில் இருந்து நீ காப்பாற்ற வேண்டும். இவர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும். இதையெல்லாம் கடந்து, இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு இன்னல்கள் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நாம் எதுவுமே தெரியாமல் இருந்து விட்டேன் என்று நீ சொல்லிவிடக் கூடாது. எனக்கு இதனால் எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த அப்பன் கருப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு தெளிவாக ஒவ்வொரு நன்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து தந்து
இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் போது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் கருப்பன் சொன்னது போல உன்னை அழிக்க முடியவில்லை என்றால் அவர்களின் குறி உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரின் மீது திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். வேறு எதுவும் உன்னை பெரிதாக துன்பப்படுத்தினாலும்படி இந்த அப்பன் கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த மனிதர்களின் மனநிலைக்கு தகுந்தார் போல என் குழந்தை உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவர்களை பற்றி தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். உன்னை நம்பாமல் அவர்களை நம்புகின்ற நிலைக்கு இவர்கள் ஒருபோதும் செல்லக்கூடாது. நாம் குடும்பத்தை தாண்டிதான் அவர்கள் என்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய புரிதலாக இருந்துவிட்டால் அதுவே போதும். என் தங்க பிள்ளையே, பிரச்சனைகள் முற்றும் போது, வாய் வார்த்தைகள் அதிகமாகும் போது, கை நீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிக்கிக் கொண்ட குழந்தைகள் அந்த பிரச்சனையை தன் தலையில் மீது இழுத்து கொண்டது. அது எப்போதும் வழக்கு வரை சென்று பிரச்சனைகள் பெரிதாகி தலைமறைவாக இருந்து வாழ்க்கையில் பாதி நாட்களை கழிக்க வேண்டிய நிலைமையும் வந்துவிடும் அல்லவா? இப்போது பார்க்கும் போது இந்த கருப்பனுக்கு வேதனையாக இருக்கின்றது. அப்பன் எத்தனை முறை எச்சரிக்கை சொல்கிறேன். பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற விஷயங்களில் எப்போதும் தெளிவு இருக்க வேண்டும். எப்போதும் தாம் இவர்கள் தவறு செய்தவர்கள் என்பதையும், இவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்கலாம், மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? இவர்களுக்கு மத்தியில் நாமும் அவர்கள் எண்ணிய எண்ணங்களை உண்மை என்று சொல்லும்படி நடந்து கொள்ளலாமா? இது போன்று ஒரு வாய்ப்புகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா? நிச்சயமாக கொடுக்க கூடாது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை எல்லாம் என் பிள்ளை புரிந்து கொள்ள மனப்பக்குவம் உனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ சரியாக எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் கட்டுக்குள் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யாரும் நம்முடைய பொறுமையை சோதிக்க முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை இழுக்கும் வரை வார்த்தைகள் தடுமாறும். அதையும் என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம் என்று தெரியாமல் வாய் வார்த்தைகளை விட்டு இது போன்ற ஒரு நிலைக்கு இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இருந்துவிட்டு வந்து விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். யாரை எப்போது எதில் சிக்க வைக்கலாம், யாருக்கு எப்போது நாம் துன்பத்தை கொடுக்காமல் என்றுதானே இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அது தெரிந்த பிறகு கூட என் குழந்தை, இது போன்ற சிக்கல்களுக்குள் உன் வாழ்க்கையை நீ சிக்கிக் கொள்ள வைக்கலாமா? என் குழந்தையை, நிச்சயமாக நீ ஒருபோதும் இதை தயாராக இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளுக்கும் ஒருபோதும் உன் வாழ்க்கை சிக்கிவிடக் கூடாது. இதுபோ எப்போதும் தயாராக இருக்கக்கூடாது. நல்ல நேரம் எப்போது வரும், இந்த வாழ்க்கை நமக்கு எப்போது நம்பிக்கையை கொடுக்கும், எப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காமல் இருக்கலாம் என்று நாம் வாழ்க்கையில் பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கும் போது ஆத்திரப்பட்டும் அவசரப்பட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக் கூடாது. வேண்டுமென்றே நமக்கு இன்னல்களை கொடுக்க இவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கென என்ன வேண்டும், எது வேண்டும் என்று என்பதில் நாம் எப்போதும் கவனமாக இருந்து விட்டோமானால் நமக்கு வரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக சரியான புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் முன்னால் நின்று உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். உன் முன்னால் இருந்து உன்னை நல்ல வழிபடுத்த நான் எப்போதுமே யோசிக்கின்றேன். என் குழந்தையே, அந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியான முன்னேற்ற
தயாராகிவிட்டால் அதுவே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்குள் மிகப்பெரிய தெளிவை என்னாலும் கொடுத்துவிடும். அப்பன் சொல்வது போல உன்னை பார்த்து கொள்வது உன் கடமை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டியது உன் அப்பன் கடமை அல்லவா? இவர்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை தந்து கொண்டே இருப்பார்கள். நீ அதனை வேடிக்கை பார்த்து கொண்டேதான் இருக்கலாமா? ஒரு நாளும் அது முடியாது. ஒருபோதும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய வெற்றியை பெற வேண்டும். வேண்டுமென்றே நமக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுப்பது எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி எப்போதும் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னேற்றம் என்பது என்னாலும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அல்லவா? ஒருவருக்கொருவர் செய்கின்ற முயற்சிக்கும் ஒருவருடைய எண்ணங்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு மேலான நம்பிக்கையும் மேலான மனநிறைவையும் எப்போதும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே சரிவராத இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கைகளை நீ என்னென்றும் புரிந்து கொண்டு உனக்கே உனக்காக ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எந்நேரமும் நீ தெளிவாக இருந்து விட்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, இந்த அப்பன் கருப்பன் சொன்னது போலதான் வேண்டுமென்றே உன்னை இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தவும் வேண்டுமென்றே உன்னை இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவும் இன்று இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து செல்லவும் பல விஷயங்களை நடந்து கொண்டிருக்கின்றது. பல சோதனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்பங்களை தாண்டி நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, வார்த்தைகள் எப்போதுமே தடித்து விடாமல் கவனமாக ஒவ்வொரு இடத்திலும் பேச வேண்டும். யாரும் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, யார் உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் சரி, அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஏதோ ஒரு காரணத்தினால் இதை நமக்கு நடத்துகிறார்கள். தீய சக்தி இதனை நடத்துகின்றது. நல்ல சக்தி நம்மை பொறுமை காக்க வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனைக்குள் தலையிட விடாமல் நம்மை காக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல மாற்றங்கள் வரும்போது, நல்ல திருப்பங்கள் வரும்போது இதையெல்லாம் எப்போதும் உனக்கே உனக்கென பெருமகிழ்ச்சியை நீ ஒன்று சேர கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த காலகட்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உன்னை விட்டு விலகி உனக்கான பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் எப்போதும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.